போலி வங்கி செயலியை பதிவிறக்கம் செய்து சுல்தான்பேட் நபர் ரூபாய் 1.23 லட்சம் மோசடி கும்பலிடம் எழுந்திருக்கிறார். சுல்தான்பேட் பகுதியை சார்ந்த ஆண் நபரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தனியார் வங்கியின் பேரில் பரிசு விழுந்துள்ளதாக கூறி போலி மொபைல் செயலி வந்துள்ளது. அதனை நம்பி அந்த செயலியை மொபைலில் பதிவிறக்கம் செய்து தனது வங்கியின் விவரங்களை பதிவு செய்துள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 1,23,000 ரூபாய் மர்ம நபர்கள் எடுத்து ஏமாற்றியுள்ளனர். அரியங்குப்பத்தை சார்ந்த பெண் ஒருவரை டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்டு மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதனை நம்பிய மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைனில் பல்வேறு தவணைகளாக 90,500 ரூபாய் முதலீடு செய்து கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து வந்துள்ளார். இதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது. கவுண்டம்பாளையத்தை சார்ந்த நபர் ஒருவர் ஆன்லைனில் இந்தியா விமான நிலையங்களில் வேலை வாய்ப்பு தொடர்பாக விளம்பரத்தை பார்த்துள்ளார். அந்த விளம்பரத்தில் இருந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய போது எதிர்முனையில் பேசிய நபர் தன்னை இந்திய விமான நிலைய ஆணையத்தின் நிர்வாகி போல அறிமுகம் படுத்திக் கொண்டுள்ளார். இதில் தங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைத்துவிடும் என்றும் அதற்கான விண்ணப்பம் மற்றும் செயலாக்க கட்டணம் செலுத்துமாறு கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபருக்கு 16,500 ரூபாய் அனுப்பி எழுந்திருக்கிறார். இதுபோல 3 பேர் மோசடி கும்பலிடம் 2,30,000 ரூபாய் ஏமாந்திருக்கிறார்கள். இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சென்டாக் மாணவர் சேர்க்கையின் ஒருங்கிணைப்பாளராக உயர்கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா, கன்வீனராக ஜெரில் ஆன் ஜெனாட்டின் சிவம் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கை அமைப்பாக சென்டாக் உள்ளது. இந்த சென்டாக் அமைப்பு கல்வித்துறை செயலரை சேர்மனாக கொண்டு 9 பேர் உள்ளடங்கிய உயர்மட்ட குழுவினரால் நடத்தப்படுகிறது. இந்த உயர்மட்ட மாணவர் சேர்க்கை அமைப்பில் துணை சேர்மனாக சுகாதாரத்துறை செயலர் உறுப்பினர்களாக சுகாதாரத்துறை, உயர்கல்வி, பள்ளி கல்வித்துறை இயக்குநர்கள், சுகாதாரத்துறை, உயர்கல்வித்துறை சார்பு செயலர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இது தவிர அட்மிஷன் ஒருங்கிணைப்பாளர், கன்வீனரும் நியமிக்கப்படுகின்றனர். இவர்கள் ஆண்டிற்கு ஒருமுறை மாற்றி அமைக்கப்பட்டு வருகின்றனர். இந்த 2025-26 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஒருங்கிணைப்பாளராக உயர்கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா, சென்டாக் கன்வீனராக வில்லியனூர் கஸ்தூரிபாய் மகளிர் கல்லூரி முதல்வர் ஜெரில் ஆன் ஜெனாட்டின் சிவம் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இதற்கான அறிவிப்பினை உயர்கல்வித்துறை சார்பு செயலர் சௌமியா பிறப்பித்திருக்கிறார். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு உட்பட பல்வேறு தாராள அறிவிப்புகளுக்கு முதல்வர் ரங்கசாமி ஒப்புதல் அளித்துள்ளார். ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டத்தின் மாநில திட்ட வழிகாட்டுதல் குழு கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சார்பு செயலர் ரத்னகோஷ் கிஷோர் சௌரே, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்துமீனா மற்றும் குழு அதிகாரிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி 6 மாதம் முதல் 3 வயது வரை உள்ள குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு சத்துணவாக வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி தினமும் முட்டை மற்றும் சிறுதானிய சுண்டல், மாதம் 2 முறை சத்துமாவு வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற அங்கன்வாடி மையங்களின் வாடகை கட்டணம் ரூபாய் 3,250 ரூபாய் 6,000 என உயர்த்தவும், கிராமப்புற அங்கன்வாடி மையங்களின் வாடகை கட்டணம் ரூபாய் 1,750 என்பதிலிருந்து ரூபாய் 2,000 என்று உயர்த்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அங்கன்வாடி குழந்தைகளுக்கு வாரம் ஒருமுறை சத்துமிக்க சிறுதானிய பிஸ்கட் மற்றும் பருவகால பழங்கள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. கௌரவ அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஊதியம் ரூபாய் 6,000 என்பதிலிருந்து ரூபாய் 12,000 என்றும், உதவியாளர்களுக்கு ரூபாய் 4,000 என்பதிலிருந்து ரூபாய் 10,000 என்றும் உயர்த்தி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. காய்கறி மற்றும் எரிவாயு தொகை உயர்த்தி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அங்கன்வாடி பயிற்சியாளர்களுக்கு கௌரவ ஊதியம் ரூபாய் 10,000 என்றும் இருந்தது. தற்போது ரூபாய் 25,000 என்று உயர்த்தி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி உழவர் சந்தையில் நல்லபாம்பு புகுந்ததால் திடீர் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் பின்புறத்தில் உழவர் சந்தை இயங்கி வருகிறது. இங்கு 37ஆம் எண் கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெண்மணி மதியம் 1 மணிக்கு வியாபாரத்தை முடித்துக்கொண்டு காய்கறிகளை ட்ரேவில் அடுக்க சென்றார். அப்போது ட்ரேவில் 6 அடி நீலப்பாம்பு ஒன்று இருப்பதைக் கண்டு கூச்சலிட்டார்.
இதனால் உழவர் சந்தையிலிருந்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடினர். அங்கு வந்த வேளாண் அலுவலர் ஹரிதாஸ் பாம்பு இருப்பது குறித்து வனத்துறைக்கு தகவல் கொடுத்தார். இதன் அடிப்படையில் வனத்துறை ஊழியர்கள் கண்ணதாசன் மற்றும் வேலாயுதம் ஆகியோர் விரைந்து சென்று உழவர் சந்தை கடைக்குள் பதுங்கியிருந்த 6 அடி நீள நல்ல பாம்பை லாவகமாக பிடித்து பாதுகாப்பாக கொண்டு சென்றனர். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்காததால் புதுச்சேரிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், நாடு முழுவதும் உள்ள சட்டப்பேரவைகளின் பொது கணக்கு குழு கூட்டத்தை புதுவையில் நடத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. வரும் ஆகஸ்ட் மாதம் பொது கணக்கு குழு மாநாடு புதுவையில் நடைபெறுகிறது. அரசு பள்ளியில் CBSE அமல்படுத்திய போது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. ஆனால் தற்போது 9 அரசு பள்ளிகள் பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. இதில் தனது தொகுதியை சார்ந்த 2 கிராமப்புற பள்ளிகளும் அடங்கும். பொதுவாக விமான பயணத்தை முதல்வர் ரங்கசாமி தவிர்ப்பார். அதோடு நிதி ஆயோக் நடைபெற்ற தினம் சனிக்கிழமை என்பதால் ஸ்ரீ சர்க்குரு அப்பா பைத்திய சுவாமிகளின் பூஜையில் பங்கேற்பதற்காக கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. முதல்வர் பங்கேற்காததால் புதுவைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. மத்திய அரசின் நிதி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் புதுவை சுகாதாரத்துறைக்கு மத்திய அரசு ரூபாய் 200 கோடி வழங்கியுள்ளது. அரசு பணியிடங்களை தொடர்ந்து நிரப்பி வருகிறோம். VAO, துணை தாசில்தார் உட்பட 486 பணியிடங்கள் நிரப்ப துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இன்னும் 6 மாதத்தில் 2000 பணியிடங்களை நிரப்ப திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் புதுவையில் நடைபெறும் விழாக்களில் பங்கேற்க பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கிறார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சைக்கிள் பேரணியை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் 2019ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் ஃபிட் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக இன்று காலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சியை புதுவை மாநில சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், அசோக் பாபு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் பாஜக மாநில துணைத் தலைவர்கள் முருகன், அகிலன், புதுச்சேரி சைக்கிள் கிளப் பிரசிடென்ட் பிரேம்குமார் மற்றும் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து சைக்கிள் வீரர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. வெளியூர் தேர் திருவிழாவையொட்டி அந்த பகுதியில் உள்ள மதுபான கடைகளை செவ்வாய்க்கிழமை மாலை முதல் மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. வெளியூர் கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள பிடாரை அம்மனுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி கடந்த மே 22ஆம் தேதி நடைபெற்றது. வருகின்ற 8ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெறுகிறது. அன்று காலை 7:40 மணியளவில் புதுவையின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைக்க உள்ளனர். இந்நிலையில் வெளியூர் வாட வீதிகளை சுற்றி உள்ள 5 மதுபான கடைகளை மூட கலால்துறை திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர் திருவிழாவையொட்டி சட்டம் ஒழுங்கை காக்கும் வகையில் பாரிவேட்டை நடைபெறவுள்ள செவ்வாய்க்கிழமை 3ஆம் தேதி 6 மணிக்கு மேல் வெளியூரை சுற்றியுள்ள 5 மதுபான கடைகளை மூடவும், அதேபோல தேர் திருவிழா நடைபெறவுள்ள 8ஆம் தேதி முழுவதும் மதுபான கடைகளை மூட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முத்தியல்பேட்டை காட்டாமணிக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் நாளை 4ஆம் தேதி குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாளை 4ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை முத்தியல்பேட்டை பகுதியில் உள்ள சோலை நகர், கணேஷ் நகர், அங்காளம்மன் நகர், மஞ்சரி நகர், வஉசி நகர், வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம், மாணிக்க முதலியார் தோட்டம், தெபேசன்பேட், விஸ்வநாதன்பேட் நகர் ஆகிய பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்காலில் மக்கள் சேவை செய்து வரும் காரைக்கால் அன்னை ஃபவுண்டேஷனுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக அன்னை ஆம்புலன்ஸ் வைத்திருப்பது ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் பல்வேறு சமூக பணிகளை கோபாலகிருஷ்ணன் முன்னெடுத்து வருகிறார். குறிப்பாக மாவட்டத்தில் ஆதரவற்றவர்களாக தெரியும் முதியோர்களை அழைத்து அவர்களுக்கு முடிவெட்டி சேவிங் செய்து ஆதரவற்றோர் இல்லங்களில் சேர்ப்பது,
குடும்ப பிரச்சினை காரணமாக சுற்றித் திரியும் நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பது உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார். இதனிடையே அடையாளம் தெரியாத நபர்கள் இறந்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை சவக்கிடங்கில் வைத்து காவல்துறையின் சம்பிரதாயங்கள் முடித்த பின்னர் அந்த சடலங்களுக்கு உரிய முறைகள் இறுதி சடங்கு செய்து நல்லடக்கம் செய்து வருகின்றனர். இதுவரை 55 அடையாளம் தெரியாத நபர்களை அன்னை ஃபவுண்டேஷன் சார்பில் நல்லடக்கம் செய்துள்ளதோடு வெளியூர் வெளி மாநிலங்களில் இருந்து வந்த காரைக்காலில் இருந்தவர்கள் வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் தனது உறவினர்களை அடக்கம் செய்யாத நிலை ஏற்பட்டவர்கள், ஆதரவற்றோர் இல்லங்களில் இறந்தவர்கள் என 180 பேரின் சடலங்களை அன்னை ஃபவுண்டேஷன் சார்பில் அவரவர்கள் முறைப்படி இறுதி சடங்கு செய்து நல்லடக்கம் செய்துள்ளனர். இதுவரை 20க்கும் மேற்பட்டோருக்கு முடிவெட்டி சேவிங் செய்து முதியோர் இல்லங்களில் ஒப்படைத்துள்ளனர். குடும்பத்தை பிரிந்து காரைக்காலில் திரிந்த 3 நபர்களை அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இதுபோன்று தொடர்ந்து மக்கள் சேவை செய்து வரும் காரைக்கால் அன்னை ஃபவுண்டேஷனுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அரசு பள்ளிகள் மாணவர்களுக்கான இலவச சைக்கிள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கி சிறப்பித்தார் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அரசு வழங்கும் மிதிவண்டி மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனைப்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி, திருபுவனை அரசு உயர்நிலைப்பள்ளி, கொத்தமுறிநத்தம் அரசு உயர்நிலைப்பள்ளி, சோரப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி, செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி, திருவண்டார்கோவில் அரசு மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு மூலமாக மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி மற்றும் நோட்டு புத்தகங்களையும் வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து கடந்த கல்வியாண்டில் பொதுத் தேர்வில் சாதித்த பள்ளி மாணவர்களையும் மாணவர்களை சிறப்பாக வழிநடத்திய ஆசிரியர்களையும் பொன்னாடை அணிவித்து கௌரவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுவையில் ஒப்பந்த வாகன ஆட்டோக்களின் பெர்மிட்டை புதுப்பிக்க விண்ணப்பிக்குமாறு போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் தற்போது ஒப்பந்த வாகனம் ஆட்டோ ரிக்ஷாக்களின் உரிமையாளர்கள் பெர்மிட் காலாவதி ஆன நிலையில் புதுப்பிக்காமல் இயங்குவதாக போக்குவரத்து துறைக்கு புகார்கள் வந்துள்ளன. ஆனால் ஆட்டோ உரிமையாளர்கள் பெர்மிட்டை காலாவதி தேதிக்கு 15 நாட்கள் முன்னதாகவே புதுப்பித்து இருக்க வேண்டும். ஆனாலும் புதுப்பிப்பதற்கான காரணம் சூழலை விளக்கி விண்ணப்பித்து கூடுதல் கட்டணம் செலுத்தி புதுப்பிக்கவும் வாய்ப்பளிக்கப்படுகிறது. எனவே புதுவைகள் பெர்மிட் புதுப்பிக்கப்படாமல் இருக்கும் அனைத்து ஆட்டோக்களும் வருகின்ற ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் தக்க ஆவணங்கள் செலுத்த வேண்டும். புதுப்பிக்க தவறியதற்கான காரணங்களை விளக்கி கூடுதல் கட்டணம் செலுத்தி புதுப்பித்து கொள்ள வேண்டும். வாகன உரிமையாளர்கள் தங்களது அதிகார வரம்பில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் மேல்நிலை எழுத்தர் தேர்வில் தேர்ச்சியடைந்து காத்திருப்போர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த 13 பேருக்கு முதல்வர் ரங்கசாமி பணி நியமன உத்தரவுகளை வழங்கினார். புதுச்சேரியில் அரசு துறைகளில் காலியாக பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலையில் அரசு துறைகளில் மேல்நிலை எழுத்தர்கள் தேர்விற்கான எழுத்து தேர்வு புதுவை அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத் துறையால் நடத்தப்பட்டது. அதன்படி எழுத்தர் பணிகளுக்கு 255 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களில் இதுவரையில் 234 பேருக்கு பணி உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து காத்திருப்போர் பட்டியலில் இடம் பெற்றிருந்தவர்களில் 13 பேருக்கு பணி நியமன உத்தரவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அறையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் 13 பேருக்கான பணி உத்தரவுகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். அப்போது பேரவைத் தலைவர் செல்வம், பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அதிகாரிகளும் உடனிருந்தனர். குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதான் மந்திரி இலவச கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 52 பயனாளிகளுக்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வீடு கட்டுவதற்கான ஆணைகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதான் மந்திரி இலவச கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 52 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான நிதி உதவிக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி ஊஸ்ட் தொகுதி 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில்
அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் முதல் தவணையாக ஒரு நபருக்கு ரூபாய் 1,20,000 ரூபாயும், இரண்டாம் தவணையாக 6 நபர்களுக்கு தலா 1,60,000 ரூபாயும், மூன்றாம் தவணையாக 38 நபர்களுக்கு தலா 70,000 ரூபாயும், மொத்தமாக 48,60,000 மதிப்பீட்டிலான ஆணையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயலர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளைநிலை பொறியாளர் பாஸ்கரன், ஏரியா இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி உட்பட கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஊசுடு தொகுதி திமுக சார்பில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி மற்றும் தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் வெகு சிறப்பான முறைகள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதிகள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் அறிவுறுத்தலின்படி கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் ஊசுடு உத்தரவாதி தலைமையில் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அலங்கரிக்கப்பட்ட கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கோவில் தலைவர் ஏகநாதன், மோகன், ஆனந்த், காளிதாஸ், ஸ்ரீனிவாசன், எஸ். ஆனந்த், பால் பஞ்சாபி, எஸ். விஜய், சரவணன், எம். விஜய் உட்பட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மாநில கழக அமைப்பாளர் எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் சிவா அவர்களின் வழிகாட்டுதலின்படி தலைவர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாளையொட்டி புதுவை மாநில பொதுக்குழு உறுப்பினர் கே.பி. இளம்பருதி தலைமையில் தட்டாஞ்சாவடி தொகுதி தமிழ் அன்னை நகரில் கலைஞர் அவர்களின் திருவுருவப்படம் அலங்கரிக்கப்பட்டு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக உடன்பிறப்புகள், தொகுதியின் செயலாளர் ஆறுமுகம், மதிமாறன், காயத்ரி, தொகுதியின் இளைஞரணி அமைப்பாளர் மார்டின் ராஜ், கணேசன், ராஜசேகர், குடியரசு பழனிசாமி, இளங்கோவன், வீரபாண்டியன், தமிழ்தாசன், சங்கர், பிரகாஷ், முத்து, ஆறுமுகம், கருணை தேவன், வினோத், ஷா மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகள் சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் பேரணியாக சென்ற திமுகவினர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சுதேசி பஞ்சாலையிலிருந்து திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் உள்ளிட்ட புதுச்சேரி மாநில திமுகவை சார்ந்த மாநில மாவட்ட தொகுதியை சார்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகள், பொதுமக்கள், திமுக தொண்டர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இந்திரா நகர் திமுக சார்பில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு சிறப்பான முறைகள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் தொகுதி திமுக சார்பில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்திரா நகர் திமுக தொகுதியின் செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொறுப்பாளர் காந்தி ஆகியோர் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து கலைஞர் கருணாநிதிக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பிரபு, கோதண்டம், சுப்பிரமணியன், செல்லதுரை, தேவநாதன், ஜெகதீஷ், பூபாலன், ராதாகிருஷ்ணன், பாலு, பாஸ்கர், ஜெகநாதன், ராஜா, பொற்செழியன், முத்து, கங்காதரன் உட்பட இந்திரா நகர் தொகுதியின் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள்.
தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி குபேர் சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி, அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் திமுகவினர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினர். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழா வெளியூர் பகுதியில் திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுகவினர் கொண்டாடினர். மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் திமுகவினர் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக வெளியூர் பகுதியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் இன்று காலை 8 மணியளவில் வெளியூர் அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு திமுக அமைப்பாளர் சிவா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் உட்பட திமுக நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், வர்த்தகர் அணியினர், விவசாய அணியினர் உட்பட பல்வேறு அணியினர்கள், திமுக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருப்பட்டினம் மழை மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் பொய்யானமூர்த்தி ஐயனார் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட பழமை வாய்ந்த கீழையூர் மலை மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தீமிதி திருவிழாவையொட்டி கடந்த 30ஆம் தேதி விக்னேஸ்வரா பூஜை மற்றும் பூ செறிதலுடன் தீமிதி திருவிழா துவங்கியது. தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான இன்று அம்மனுக்கு மஞ்சள் திரவிய பொடி, பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்விக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மலை மாரியம்மன் ஆலயத்தில் பிரகாரத்தை வலம் வந்து தீக்குழி அருகே எழுந்தருளி தீமிதி திருவிழா நடைபெற்றது. அப்போது கரகத்தை தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தர்கள் பால் குடத்துடன் அலகு குத்தியும் தீமிதித்து பக்தி பரவசத்துடன் நடனமாடினர். இந்த தீமிதி திருவிழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.